நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இந்த நாளை ஒவ்வொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் மகளிர் கேட்கக்கூடிய கேள்வியானது, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ற கேள்வியை தான் இன்று காலை முதல் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது என் மனதில் எனக்கு உதித்ததும் இதுதான். ஏன் இந்த கேள்வி இந்த நேரத்தில் வருகிறது என்றால், ஒட்டுமொத்த உலக வளம் மற்றும் சொத்தில் 1% தான் பெண்கள் பயனடைகிறார்கள். ஒட்டுமொத்த உலக வருவாயில் 10% தான் பெண்களுக்கானதாகவும் பெண்கள் பயன்படக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் ஆணுக்கு பெண் சரிசமமான மக்கள் தொகை பங்கை வகிக்கும் பொழுது உழைப்பை மட்டும் 3 மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் என்கிற இந்த ஆய்வும், அதற்கு பின்னால் மாற்றத்தை நோக்கி துணிந்து போராடுவோம் என்ற ஐநாவுடைய மைய கருத்தும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினையும் இப்போது பார்க்கலாம். உலக மகளிர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதியன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் என்றும், பெண்களுக்கான சமத்துவம் உரிமைகளை வலியுறுத்துவதற்காகவும் மகளிர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவிக்குழுக்கள், ஈவ்டீசிங் தடுப்பு சட்டம் ஆகியவற்றால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது என சொல்லப்பட்டாலும், இன்றைய சூழ்நிலையில் பெண்களின் நிலை ஒரு வகையில் மேம்பட்டிருந்தாலும் இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் குறைந்த பாடில்லை. இருப்பினும் பெண்கள் தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் சோதனைகளை உறுதியுடன் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி படிக்கட்டுகளாக்கி புதிய சரித்திரம் படைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பெண்ணியத்தை போற்ற இன்றைய கேள்வி நேரம் களத்தை அமைத்து சில அடிப்படை கேள்விகளையும் முன்வைக்கிறது. பாலின சமத்துவம் பேணுதல் எப்போது? பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்க காரணங்கள் என்னென்ன? தற்சார்பு பொருளாதாரத்தில் பெண்களுக்கு தன்னிறைவு உள்ளதா? இந்தியாவில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுமா? மாற்றத்தை நோக்கிய பெண்களின் அடுத்த இலக்கு என்ன? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்றைய இந்த கேள்வி நேரத்தின் முக்கிய விவாதத்தில் பங்கெடுப்பதற்காக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அரசியல் தளத்தில் பெண்களின் பங்கு என்ற பார்வையில் உங்களுடைய கருத்தை முன்வைக்க வந்திருக்கிறீர்கள் CR சரஸ்வதி அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக எழுத்துலகிலும் இலக்கிய உலகிலும் பெண்களின் பங்கு குறித்து பேசுவதற்காக எழுத்தாளர் லதா சரவணன் நம் அரங்கத்தில் இருக்கிறார், வரவேற்கிறோம். அடுத்ததாக பொது தளத்திலும் பெண்ணிய தளத்திலும் பெண்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, பெண்கள் மீதான பார்வை என்னவாக இருக்கிறது என்று ஷாலின் மரியா நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார், வரவேற்கிறோம். அடுத்ததாக IT தரப்பிலிருந்து திவ்யா நம்முடன் கலந்து கொள்ள இருக்கிறார். முதலில் சரஸ்வதி மேடம், நீங்க சொல்லுங்க, மாற்றத்தை நோக்கி துணிந்து போராடுவோம் அப்படிங்கிற இந்த மைய கருத்து தான் இந்த ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த மாற்றத்தை முன்வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பெண்கள்? முதலில் இந்த மகளிர் தினத்தில் உலகில் உள்ள அத்தனை பெண்களுக்கும், பங்கு கொண்டுள்ள என் அருமை சகோதரிகளுக்கும், நீங்கள் உட்பட இங்கு பணிபுரியும் அனைத்து பெண்களும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணாக பிறப்பதே பெருமை. ஒரு தாய்மைங்கிற அந்த பெருமை தாய்க்கு, அந்த பெண்ணுக்குத்தான் உண்டு. அது உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த பெருமை கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பார்க்கும்போதுமா பெண்கள் எவ்வளோ முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ மீடியாஸில் எவ்வளோ பெண்களை பார்க்குறோம், எல்லா துறையிலும் பெண்களை பார்க்குறோம். இன்னைக்கு விண்வெளிக்கு போகிறது கூட பெண்கள் தயாராக இருக்கிற காலகட்டத்தை பார்த்தாலும் கூட இன்னும் பெண்களை சமமாக மதிக்கப்படுறாங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒரு பெண் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே அதை தாங்கக்கொள்ள முடியாத நிலைமையில்தான் இன்னும் நம்ம நாடு இருக்குது. இரண்டாவது, நான் தயவு செய்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன், பெண்களை தான் அதிக கொச்சப்படுத்துறீங்க, பெண்களை தான் அதிகமாக கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க. ஒரு தாய், நம்ம வீட்டில் ஒரு தாய் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. பெண்கள் நம்ம குடும்பத்திலே இருக்கும் போது ஒரு சமூக வலைதளத்தில், அதுவும் குறிப்பாக
ஒரு பப்ளிக் சோஷியல் ஒர்க்குக்கு வர பெண்கள், அது சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை என்ன போல நான் சினிமா ப்ளஸ் அரசியல் தான், அதாவது பணிபுரி நம்முடைய சகோதரிகள் போல இருக்கட்டும், அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது ஒரு கொச்சைப்படுத்துவது என்பது ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. மனசுக்கு வேதனையாக இருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கங்க, ட்விட்டர் எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க, பெண்களைத்தான் கேலி சித்திரமாக பண்ணுறாங்க, பெண்களைத்தான் மிக கேவலமான வார்த்தைகளில் பயன்படுத்துகிறாங்க, பெண்களைத்தான் ஏன் தொலைபேசியில் கூட சில பெண்களிடத்தில் தேவையில்லாமல் ஒரு 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 நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒரு பெண்ணு கூட பழகுமா போட்டோ எடுத்துக்கிட்டு அதை மாஃப்லிங் பண்ணி தலையை மாற்றி மிரட்டுற சம்பவம்லாம் கூட வந்து ஒரு சில பெண்கள் தற்கொலை கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு காதலிக்கிற பெண்ணை, அந்த பெண்ணை போட்டோ எடுத்துக்கிட்டு தவறாக பயன்படுத்தி அதுவும் மாறணும். அதே போல் பச்சை குழந்தைகள், பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வது போன்ற இந்த கொடுமைகள் எல்லாம் அந்த சமுதாயத்திலேருந்து விலகினாலே பெண்களுக்கு நீங்கள் தர மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் தான் நான் அந்த மாதிரி செய்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கிறேன். தயவு செய்து பெண்களை பெருமைப்படுத்தாட்டின்னு பரவாயில்ல, இதே போல கேவலப்படுத்தாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். தொழில்நுட்ப ரீதியாகவும் பெண்களை இப்போ வந்து ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம், அதை பயன்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள்ங்கிற வாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரு இலக்கியம் சார்ந்த பார்வையில பெண்களுடைய பங்கோ அல்லது பெண்கள் வந்து இதுவரைக்கும் இலக்கியத்தில் எப்படியானவர்களாக அவர்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம், எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒரு சம்பிரதாயமாக மட்டும் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்குது. உதாரணமாக என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ இலக்கிய ரீதியாக வந்துன்னா அந்த காலத்தில் உள்ள கவிஞர்கள் எல்லாருமே வந்து மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு சுதந்திரம் வந்து அந்த கால இலக்கியவாதிகளுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி பெண் இலக்கியத்துறையில் வராங்க அப்படின்னா ஒரு உடலியல் சார்ந்த கவிதைகளை கூட அவங்களால, உடலியல் இல்லை, ஒரு இன்சிடெண்ட்டை கூட அவங்களால வந்து விவரித்து எழுத முடியல. கேட்டால் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு பாயுது, ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் எழுதுவீங்க? ஏன்னா எழுத்துலகத்தில் கூட ஆண்கள் தனி, ஆண்களுக்கு இந்த மாதிரியான எழுத்துக்கள் சொந்தம், பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கள் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி தான் இங்கே இருக்குது. ரெண்டாவதுன்னு பார்க்கும்போது என்னென்னா, இது வந்து தனிப்பட்ட ஒரு தோழிக்கு நடந்த ஒரு விஷயம். ஒரு பெரிய பத்திரிகை துறையில் அவங்க வந்து தன்னுடைய இதை கொடுக்குறாங்க, தன்னுடைய கருத்துக்களை கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 2 வாரங்கள் அழகாக வந்துட்டு இருந்தது. 3ஆவது வாரம் வந்து அந்த ஆசிரியருக்கும் இன்னொரு ஆசிரியருக்கும் வந்து அவங்க வந்து ஒரு குட் மார்னிங்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் வருது. என்னென்னா வந்துட்டு, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய தொடர்பு நீடிக்கும், அதாவது எழுத்துலக ரீதியான தொடர்பு. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்ணன் வரும்போது ஏன் எல்லாரையும் வந்து நாங்கள், அதாவது ஒரு எழுத்தாளர் ஒரு முறையில் சொல்கிறேன், எல்லாரையும் வந்து பெண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கணும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கணும்னா, ஆரம்பத்தில் நம்ம நிறைய பெண்கள் வந்து நிறைய கொடுமைகளை தாண்டி வந்திருக்காங்க. குழந்தைத்தனமான பெண் குழந்தைகள் கொல்லப்படுறது, அதை நம்ம மாற்றத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சதி ஏற்றம், இதை ரொம்ப பெருசாக நிறைய பேர் வந்து போராடி அதுக்காக அந்த ஒரு கொடுமையிலேருந்து வெளிப்பட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தும் பெண்கள் வந்து போராடி தான் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மகளிர் தினமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு போராட்டத்தின் அரசியல் குறியீடை தான் நாம ஒரு வர்த்தகமா இன்னைக்கு வந்து நமக்குள்ள ஒரு விழாவா மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அது அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக உங்களுடைய பார்வையில இந்த மாற்றத்தை நோக்கி துணிந்து போராடுவது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஷாலின் மரியா? எல்லாருமே மகளிர் தின வாழ்த்து சொன்னாங்க. நான் வந்து மகளிர் தின வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் பெண்கள் இன்னும் பெண்ணடிமைத்தனத்துலேருந்து வெளியே வராத நிலைமை இருக்குது. சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாகவே இன்னும் ஒரு கட்டோடவே அவங்க இருக்காங்க. சமூக கட்டுப்பாடுகள் வேறு, அது இருக்கும்போது உளவியல் ரீதியாக அவங்க மனசுக்குள்ளே நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பெண்கள் தின வாழ்த்து சொல்லணுமா அப்படின்னு தோணலை. அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லும் போது சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் சமத்துவம், இதை நோக்கி நடந்த எழுச்சிகளின் கொண்டாட்டம் தான் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது சமூக ரீதியாக பெண்களின் நிலைமை மற்ற நாடுகளை காட்டிலும் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்த்தா அரசியலில் பெண்கள் பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அரசியலில் இருக்கும் பெண்களை ஒரு அரசியல் எதிரியாக பார்க்காமல் பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துவது, அது அவங்க நிலைமை எப்படி இருக்குது? இப்போது ஒரு அரசியல் ஒரு பெண் வராங்கன்னா அவங்க தைரியமாக எதெல்லாம் துணிஞ்சு வரணும்.
மிரட்டுறாங்க, நீ அரசியல் பேசாத. ஒரு சாதாரண பெண், இப்போ நான் வந்து முகநூலில் வந்து ரொம்ப ஆர்வமாக சமூக போராளியாக இப்போல்லாம் சொல்லுவாங்கன்னா முகநூல் போராளி. ஸோ ஆர்வமாக வந்து நான் சமூக புரட்சிகள், முற்போக்கு சிந்தனைகள் எழுதிட்டுருக்கேன், அரசியலும் எழுதுறேன். அப்போ அரசியல் எழுதும் போது மட்டும் உடனே ஒரு 20 ஆண்கள் வந்து அரசியல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அரசியல் பாதுகாப்பான இடம் கிடையாது பெண்களுக்கு. அரசியல் பேசினாலும் உன்னை கொச்சையாக பேசுவாங்க, உனக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்கும், ஹாரஸ்மெண்ட் இருக்கும், கொலை மிரட்டல் வருது. அரசியல் பேசுவது பெண்களுக்கு பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கறத நாம பேசுறதை விட சிஆர் சரஸ்வதி மேடம் அந்த இடத்துல ஷாலினி கரெக்டா சொன்னாங்க. ஷாலினிக்கு எங்களோட கஷ்டம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நிலை. நான் நிச்சயமா அவங்கள ரோல் மாடல் தான் சொல்லுவேன் பெண்களுக்கு. அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. அரசியலுக்கு வந்த பிறகு திரைப்படத்துல மிகப்பெரிய ஹீரோயினா இருந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஷாலினி சொல்ற மாதிரி அவங்க சந்தித்த எதிர்ப்புகள், அவங்க சந்தித்த அவமானங்கள், அவங்க சந்தித்த கஷ்டங்கள் அத்தனையும் தாண்டி வந்தாங்கன்னா அதுதான் பெண்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் அம்மா சொல்றது. ஷாலினி சொல்றது 100% கரெக்ட். ஒரு அரசியலுக்கு வந்துட்டா என்ன வேணா பேசலாம் பெண்கள்ங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ சிஆர் சரஸ்வதி மேடம் நான் அவங்களோட எல்லா பேட்டியுமே பார்ப்பேன். அரசியல் ரீதியாக நான் மாறுபட்ட கொள்கை உடையவள் அவங்களோட. ஸோ அவங்க சில மாறுபட்ட கருத்து வைக்கும் போது நான் அவங்கள வந்து தீர்க்கமாக பலமாக கூட எதிர்க்கிறேன். ஆனால் ஆரோக்கியமாக தர்க்கங்களை வச்சு ஃபேக்ட்ஸ் வச்சு பேசுவேன். நீ இல்லையே உங்க ஆட்சியில் போன வருஷம் இப்படி பண்ணீங்களே, அதுதான் நான் பேசுவேன். ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் 10 பேர் 10 ஆண்கள் அவங்கள பற்றி விமர்சிக்கிற இடத்துல 8 பேர் அவங்களோட தோற்றத்தை வச்சோ இல்லை அவங்களோட பாலியல் ரீதியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் அவங்களையே பேசியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம் எப்படி வந்து ஒருத்தர் விமர்சிக்கப்படுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, முக்கிய எதிர்கட்சிகளில் அரசியல் இருக்கும் பெண்களை வந்து அவங்க தோற்றத்தை வச்சு கொச்சப்படுத்துறதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு சர்வசாதாரணமா போயிடுச்சு. அதாவது பொது வெளிக்கு வரக்கூடிய பெண்கள் குறித்தே அப்படியான ஒரு பார்வை தொடர்ந்து அது வந்து சமூக வலைதளங்கள்ல அது அவதூறாக இன்னும் கூடுதலாக இப்ப வாய்ப்பு. சினிமா துறையில இருக்க பெண்கள் இன்னைக்கு அவங்களும் ஒரு நம்ம குடும்பத்துல இருக்க பெண்கள் மாதிரி தானே, அவங்களையும் இந்த அளவுக்கு கொச்சப்படுத்த கூடாது. அது ஒரு ப்ரொஃபஷன்மா, எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் தான். இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா மற்ற நாடுகள்ல எல்லாம் இப்போ ஓரளவிற்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ஓரளவிற்கு ஒரு விழிப்புணர்வோட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயின் ரீசன் வந்து வீட்லயே பெண்கள் வந்து சாதாரணமா வந்து சின்ன விஷயம், ஒரு சோஃபாவை எங்க மாத்தி போடணுன்ற விஷயத்துல பெண் வந்து கருத்து சொல்ல முடியாது. வர்க்க ரீதியா கூட அந்த சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு இருக்கு இல்லாத போது அரசியல் ரீதியா ஒரு பெண் வந்து ஒரு கருத்து சொல்லும் போது எப்படி ஆண்களால அது தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஈகோ அது பாதிக்குது. ஒரு பெண் எப்படி எனக்கு முன்னாடி உட்காந்து பேசலாம், அதுவும் அரசியல் பேசல. அரசியல்ன்றது சாமி கும்பிடுற இடத்துல அவளை அனுமதிக்க மாட்டேன், அவளை வந்து நிறைய விஷயத்துல நான் சேர்த்துக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்ல பெண்களுக்கான இடம் கிடையாதுன்றதை நிரூபிக்கிறதுக்காக திரும்பவும் பாலியல் ரீதியா அவங்களை ஏன் துன்புறுத்துறாங்க, கொச்சையா பேசுறாங்கன்னா அதுதான் ஒரே ஆயுதம். நீ என்ன கொலை பண்ண வந்தா கூட ஒரு பெண் தாங்குவானா, ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லும் போது ஒரு பெண் தாங்க மாட்டா, வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா, அழுவா. ஏன்னா நீ அவளை வந்து ஒரு சாஃப்டான இடத்துல அடிக்கிற. அதை தான் நாங்க மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க சொல்றாங்க இவ்வளவு முன்னாள் முதல்வர்கள் கூட பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க அரசியலுக்கு வந்த விதம் சில விஷயம்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு சாதாரண பெண், நான் இப்போ அரசியலில் நுழையறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு சாதாரண இடத்துலேருந்து வரேன். இப்போ நான் வந்து ஒரு பெண் ஒரு அரசியலுக்கு வரணும்னா இப்போ ஒரு கொஞ்சம் மாடர்னான பெண் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிற பெண், ஒரு சிறுபான்மையினம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவள் அப்படின்ற போது எங்களுக்கெல்லாம் அரசியல் வருது 2017 ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னால் அரசியல் பேச முடியாது. முன்னாடி அது பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க அதை உணர்றாங்க. ஒரு புலி வந்து ஒரு மான் வர இது மோப்பம் பிடிக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஓ, இந்த பெண் வந்து அரசியல் நுழைய போறாலும் நினைச்சிட்டு நம்மள நுனியிலே கிள்ளிடுறாங்க. இப்ப அதாவது அரசியலுக்கு வளர்ந்து வரவங்களுக்கும் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அதாவது பெண்களை அடிக்கிறது ஒரே ஒரு விஷயம். அதுதான் என்னோட Facebookலயும் ட்விட்டர்லயும் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப லதா சரவணன் இவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கறத தாண்டி மத ரீதியாக அப்புறம் வந்து அவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற வரைக்கும் பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெண்ணுங்கிறது தான் முதல் இது, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள செக்டார் வைஸா போறதெல்லாம். ஆனால் பாலின சமத்துவங்கிற வார்த்தையே இன்னும் நமக்குள்ள வந்து புழங்காத ஒரு வார்த்தையா இருக்கிறது தானே பார்க்க முடிகிறது இல்லையா? இல்ல, சமத்துவ பெண்களை அப்படிதான் இருக்கு. சமத்துவம்ன்ற வார்த்தையே பெண்களுக்கு ஒரு அடி தூரமா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா
ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு பேதம், அதாவது என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஒரு பெண் வெளிப்படையா வெளி உலகில பேச முடியல. அதுக்கு வந்து அந்த பேச்சு சுதந்திரம் கூட அவளுக்கு வந்து கட்டுப்பட்டிருக்கு, அப்படி கட்டுப்படலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே இப்ப கல்யாணம்னு ஒரு ரீதியா உள்ள வந்ததுக்கு அப்புறமே எந்த ஒரு விஷயமானோ இவங்க சொன்ன மாதிரி ஒரு சோஃபா தள்ளி போடும், ஒரு டிவி சேனல் மாத்தணும்னா கூட அது வந்து அவளுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமை பார்க்கணும்னா கூட இன்னைக்கு என்னால் அது முடியல. ஏன்னா நான் சொல்ல வரதுன்னா என்னை சார்ந்த பெண் இனத்தை சொல்றேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு விருப்பமான எந்த ஒரு செயல்பாடையுமே எங்களால செய்ய முடியலங்கிறது தான் ஒரு ஆணித்தரமான வாதம். இது வந்து நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அண்ணன் தம்பி இருக்கானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு பொண்ணு பிறக்கிற காலத்துல இருந்து அவ போகிற காலம் வரைக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அவளுக்குன்னு ஜட்ஜ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. பெண்ணுனாலே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அழகா யூகம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அந்த பார்வையை மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். 33% அப்படிங்கிறத வந்து நாம் இன்னும் வந்து அந்த நம்பரை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் சொல்லலாம், நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னது தான், அமெரிக்காவை விட இங்கே பரவாயில்லை, ஹிலாரி அங்கே வரவிடலை, இங்கே வந்து நாம் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கிறோம், இப்படியான திருப்திகளில் நாம் சந்தோஷப்பட்டு கொள்வதா, அல்லது இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் தலைவர்கள் அதற்கு பின்னாடி இந்த 33% கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எப்படியாகலாம் பார்க்கப்பட்டது, அதற்கு எந்தெந்த மாதிரியான கட்சிகள் என்னென்ன மாதிரியான எதிர்வினைகளை முன் வச்சாங்க, நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமங்கிற வரலாறு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். கிழிச்சு அப்படியே அந்த மசோதாவை அங்கேயே வீசினவங்கெல்லாம் உண்டு. அப்படியான ஒரு பட்சத்தில் இந்த 33%த்திற்கான ஒரு போராட்டம் மாற்றத்தை நோக்கி நாம் எப்போது நகரப் போகிறோம்? ஒரு அரசியலில் இருந்து நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இந்த உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் சீட் கொடுக்கும் போகும்போது கூட 50% இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஆட்சி வரும்போது பெண்களுக்கு தான் அதிக திட்டங்கள். இந்த பெண் குழந்தை கொல்லப்படுற தடுத்ததுலேருந்து பெண்களுக்கான மகளிர் காவல் நிலையமே கொண்டு வந்தது அம்மாவுடைய அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்படி இருக்கும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமா இனி வரும் காலகட்டத்தில் பெண்களுக்கு சரிசமமான பங்கு தேர்தலில் கொடுக்கப்படும். அதே போல கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பொறுப்பு, இப்போ நான் என்னுடைய அக்கா அவங்க வளர்மதி அக்கா இருக்காங்க, கோகுலேந்திரா இருக்காங்க, விஜிலா சத்யா, முக்கியமான பொறுப்புகளை இன்னைக்கு நிறைய பெண்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைக்கிறோம். அதுவும் முக்கியமான மட்டுமில்ல, ஒரு இம்பார்ட்டண்டான கீ போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லை, அது வந்து ஈக்குவலாக எப்படி ஆண்கள் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்து இன்னைக்கு அம்மா அந்த இயக்கத்தில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா லெவலில் அப்படி பார்க்கும்போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக அளவில் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த மகளிர் தினத்தில் சொல்றது இல்லை. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். என்னதான் 33% கொடுக்குறோம், அப்போ 50% சீட்டில் வந்து லேடிஸ் நிற்கிறாங்க, உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தொகுதிகளில் விமன் நிற்கும் போதும் சரி, அவங்க வந்து ஒரு ஃபேஸாக இருக்காங்க, அவங்க வந்து அந்த தொகுதிக்கான பெண் வேட்பாளராக இருக்காங்களே தவிர அவங்க பின்னாடி இருந்து, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் அவங்க பின்னாடி இருந்து இயங்குறது வந்து அவங்க ஹஸ்பண்டாக தான் இருப்பாரு, அவங்களோட கணவராக தான் இருப்பாரு. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க பல அரசியல்வாதிகள் இல்லை. காரணம் ஷாலினி, பெண்கள் வந்து சமீப காலங்களில் தான் அரசியல் அதிகம் வராங்கப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கூட பெண்கள் அதிக அளவுக்கு அரசியலில் வரதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் ஃபேமிலி அலோவ் பண்ணல. ஐயோ அரசியலுக்கு வேண்டாம், அரசியலுக்கு போனால் குடும்பத்தை பார்க்க முடியாது, லதா சொல்கிற மாதிரி தான் ஃபேமிலியை பார்க்க. ஸோ இப்போ வந்து அதிக பெண்கள் வரும்போது நிறைய புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்பொழுது சில நேரத்தில் அந்த ஃபீல்டில் ஏற்கனவே அவங்க கணவர் அந்த கட்சியில் இருக்கிற சமயத்தில் ஒரு உதவி தேவைப்படும் போது அது இப்போ தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ ஒரு பெண் வந்து இப்போ இனி போக காலகட்டங்களில் பெண்கள் தயாராகவே இல்லை, நீ உன் வேலையை பாரு, எனக்கு அனுபவம் வந்தாச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஆனால் மிக குறைவான அளவில் பெண்கள் இருந்து இப்பொழுது அரசியலுக்குள் நிறைய வர ஆரம்பித்த பிறகு ஒரு உதவி தேவைப்படும் போது அந்த குடும்பத்துல ஒரு சகோதரனோ அவருடைய கணவரோ அரசியல் இருக்கும் போது அந்த உதவி பெற வேண்டியிருக்கு. காலப்போக்கில் அது நிச்சயமா மாறுது. ஒரு கட்டாயமா கொண்டு வரப்படல. இப்ப 33% ஏதோ ஒதுக்கிதுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி 50% என்னால நிக்க முடியல, அதுக்கு பதில் என்னுடைய மனைவி நிக்க வைக்கிறேன், ஆனா நான் தான் பின்புலமா இருந்து செயல்பட போறேன்ற ஒரு விஷயம் வந்து அதாவது பஞ்சாயத்து ராஜ் அந்த சட்டத்திற்கு பிறகு அது அமல்படுத்தப்பட்ட பிறகு செய்யப்பட்ட ஆய்விலே என்னன்னா கிட்டத்தட்ட 95% பெண்களுக்கு பின்னாடி, அந்த 33% கொடுத்ததுல பெண்களுக்கு பின்னாடி இருந்தது பார்த்தீர்கள் என்றால் உறவுன்னு அவங்க சொல்றாங்க. அது கணவரா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இப்படி உறவுகள் தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு பெண் தனியா நின்று அப்படி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு இடங்கள்ல வரும் பொழுது அவர் எப்படியெல்லாம் மிரட்டப்படுறா, ஏன்னா அவளை எளிமையா வந்து அவங்க அடைந்த முடியும். சப்போர்ட் தேவைப்படுது அந்த இடத்துல பெண்களுக்கு. அதுதான் மாரல் சப்போர்ட்ன்றதை விட அவங்களோட ஒரு பெண் முகமா தான் இவங்க அந்த தொகுதியிலே நிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு சைனிங் அத்தாரிட்டி தான். அவங்க வீட்டுக்காரர் பண்ற அட்டகாசம் தான் அந்த ஃபுல் ஏரியாலே தெரியும். கவுன்சிலர் வீட்டுக்காரர் அவர் என்ன ஒரு
நான் நேரடியாக பார்த்துருக்கேங்க. சொல்கிறாங்க அவங்க என்ன, அவங்க யாரை நிற்கிறது, நாங்கள் தான் பின்னாடி இருக்கோம், நாங்கள் தான் இந்த வேலையை செய்கிறோம், நாங்கள் தான் அந்த டெண்டர் எடுக்கிறோம், நேர்படியாக சொல்கிறாங்க. கடந்த ஒரு 6-7 வருஷமாக கூட நான் கொஞ்சம் நிறையவே பார்த்துட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபீல்டு எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ பெண்கள் வந்து என்னதான் அதிகபட்சமான பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை அவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுங்கிறது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த தேர்வு செய்யும் உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. பெண்கள் மத்தியில கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வருது. பிகாஸ் முன்னாடி விட பெண்கள் நிறைய எஜுகேஷன் வைஸும் வராங்க. அப்படி எஜுகேஷன் வைஸ்ல அவங்க வந்து நிறைய படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி நமக்கு தனியா வந்து பேசுற தைரியம் வருதோ, பேசிக் வந்து எஜுகேஷன் தான். இது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட லேடிஸ் வந்து அவ்வளவு வந்து படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. ஆனா இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. எல்லா குடும்பத்திலுமே பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்றதை விட படிக்க வைக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் பெண் குழந்தைக்கு போகும்போது நிச்சயமா எதிர்காலத்துல அந்த பெண் தனியா வந்து நின்று அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தா கூட படிப்புன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் நாம எல்லோருமே நினைச்சோம். கல்வி கிடைக்கும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு சுயசார்பு கிடைக்கும். அந்த தற்சார்புல அவளுக்கு பொருளாதாரத்துல ஆரம்பிச்சு வேலை வாய்ப்புன்னு அடுத்தடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கறத தான் எல்லாரும் கல்வியை பேஸா சொன்னதுக்கு காரணம். ஆனா பெண் கல்வி கிடைச்சு இன்னைக்கு ஐடியிலயோ இல்ல லட்சங்களிலேயோ சம்பளம் வாங்கி அலுவலகத்துல கூட தன்னை ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்துல தீர்மானிக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல அவங்களுடைய சம்பளத்திற்கான டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ அவங்க பயன்படுத்த முடிய நிலையில இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப அந்த பொருளாதார தற்சார்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுது. இல்லை, எல்லா குடும்பங்களையும் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு நம்ம வந்து சொல்றோம் பெண்களுக்கு வந்து கல்வியை நம்ம சரியான முறையில் கொடுக்குறோம். அவள் தன்னுடைய டிகிரியை எப்படி அவள் எடுத்துக்கிறா அப்படிங்கிறதுலே வந்து நிறைய பேருடைய தலையீடு இருக்கு. பிகாம் படிக்கிறேன், எதனா ஒரு டிகிரி படி. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு நான் கொடுக்க போற அந்த இதில் வந்து ஒரு டிகிரி உனக்கு ஒன்று போடணும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே எதுக்காகவும் நீ படிக்க போதில்லை. நீ டாக்டர் படிக்கிறேன், உனக்கு தகுந்த மாதிரி நான் டாக்டர் மாப்பிள்ள பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நம்ம சொல்றோம் கல்வியில் இன்னைக்கு பெண்கள் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்களுடைய சுய சிந்தனை நிச்சயமா கிடையாது. அதாவது சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து பெண்களை முன்னாடி நிறுத்தி என்னுடைய மனைவியோ என்னுடைய சகோதரியோ நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ஆண்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த கடற்கரை விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய போராட்டத்தில் கூட அத்தனை பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இருந்த சந்தோஷமும் மனநிலையும் வந்து அதே ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தைய வந்து ரொம்ப ஒரு மோசமான முறையில் ஒரு குழந்தைய வன்கொடுமை செஞ்ச அவனும் ஒரு இளைஞன் தான். ஸோ ஒரு இளைஞர் மதிப்பு அந்த இது வந்து எந்த இடத்துல அடிபட்டு போகுதுங்கிறது தெரியல. ஏன் அந்த மாதிரி ஒரு குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை ஒரு தாயா இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு, இது சின்ன குழந்தைங்களெல்லாம் பண்றாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து பொருளாதாரம் பேசுறோம், நாங்க இன்னைக்கு வெளியில வரோம், ஃபீல்டில் வரோம் எல்லாமே. ஆனா ஒரு விஷயம் பயப்படுறாங்க. இன்னைக்கு என்ன லீடிங்கான என்ன லேடியா இருந்தாலும் சரி, என்னுடைய பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுக்கு உண்டான விஷயங்களை நான் செய்யறேன்னா இன்னைக்கு கண்டிப்பா பயப்படுறாங்க. இன்னைக்கு வெளியில வரும்போது நம்ம போற கேப் வந்து பாதுகாப்பானது தானா, எல்லாமே. அதாவது ஒரு யோசனையோடயே நம்மளுடைய காலங்கள் வந்து பயணிக்கப்பட்டுட்டு இருக்கு. நான் வந்து ஒரு தைரியமான பொண்ணா வெளியில வர முடியல. நான் யோசிக்கிறேன், நான் ஒரு பெண்ணா இருந்து நான் யோசிக்கிறேன், நான் இப்ப போறேன், நான் கரெக்டா வந்துருவேனா, நான் இது பண்ண என்னுடைய ஃபேமிலி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாமே ஒரு யோசனையோட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சம் என்னைக்கும் வந்து ஒரு நடுங்கிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு. அது எப்படி பொருளாதார ரீதியா அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. தமிழ்நாடு உண்மையிலே பெருமைப்படணும். நீங்க நார்த் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து நான் சேஃப்டியோ செக்யூரிட்டியோ சொல்லவே மாட்டேன். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒன்று அங்க ஒரு சம்பவம் நடந்தா கூட இன்றைக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா நான் பெருமையா சொல்வேன், சவுத் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் நார்த். நீங்கள் தமிழகம் வந்து பாதுகாப்பான இடமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸ்டேட்மென்ட்டை நான் ஒண்ணே இல்ல, நாம தொடர்ந்து அதை வந்து சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நீங்க உங்கள்கிட்டயே நான் வரேன், நீங்க அதற்கான உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வைக்கலாம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மகளிர் தின சிறப்பு நேரலை தொடரும். கேள்வி நேரம் மீண்டும் தொடர்கிறது. சரஸ்வதி அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழகம் எவ்வளவோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னோன்னே எனக்கு நிறைய முகங்கள், அது வினோதினி, வித்யா அப்படின்னு பல முகங்கள், இன்னைக்கு ரித்திகா வரைக்கும் பல அந்த குழந்தை வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதற்கு நீங்கள் மறுப்பு ஏதோ சொல்ல வந்தீர்கள், அதற்குள்ள இடைவெளி. அதான் இப்போ அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கு தமிழ்நாடு அப்படின்னாங்க. அப்போ ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு தெரியாம எப்படி பாதுகாப்பா இருக்கு, நியூஸ் எல்லாம் விடுங்க, இத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் அவங்கள பார்த்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க விருப்பப்படுறேன். இப்போ நீங்க காத்தால ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுல இருந்து உங்க அலுவலகத்துக்கு எப்படி கிளம்புறீங்க, திரும்பி வரும்போது எப்படி வரீங்க?
எப்பவும் போல என்னோட வண்டியில செல்ஃப் டிரைவிங்ல போயிட்டு வந்துருவேன். சரியா? இப்போ இல்ல டிரைவர் மோஸ்ட்லி கார்ல. ஈவன் ஐ கோ பை ஆட்டோமா, ஐ கோ பை ஆட்டோ. ஆனா மோஸ்ட்லி நான் அவங்கள பார்த்தது கிடையாது பொதுத்தளத்துல. அதனால ஐ டிராவல் இன் எனிதிங், எது கிடைக்குதோ. இப்போ ஒரு சராசரி பெண் இப்போ என்ன மாதிரி ஒரு அலுவலகத்துல போற பொண்ணு என்னமோ காலை ஒரு ஆட்டோவோ ஒரு கால் டாக்ஸியோ பிடிக்கிறோம், இல்ல ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா எனக்கு இப்ப ட்ரெயின்ல போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சுவாதியை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டினா. இப்ப எனக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல நிக்கிறதுக்கு பயமா இருக்கு. சுவாதியை வெட்டிட்டான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு அது பயமா இருக்கு. கால் டாக்ஸியில் ராத்திரியில போக பயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் கற்பழிப்புகள் அதிகமாயிட்டே வருது. ஒரே டிரைவர் அந்த கண்ணாடியை அப்படி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. திக்குன்னு அடிக்குது எனக்கு. ஒரு கற்பழிச்சிருவானோ, எனக்கு கற்பழிச்சிட்ட பிறகு ஒரு வன்புணர்வு, சாரி அந்த வார்த்தையை பாலியல் வன்முறை அல்லது பாலியல் நானே யூஸ் பண்ண பலாத்காரம் என்ற மாட்டேன். வார்த்தையை பயன்படுத்தலாம். அது ஏன் இந்த நேரத்துல சொன்னேன்னு தெரியல, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வன்புணர்வு. சோ ஒரு வன்புணர்வுக்கு அப்புறமா ஒரு பெண் எப்படி காவல்துறையால் நடத்தப்படுகிறாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டோம். இப்போ நந்தினியா இருக்கட்டும், கலைசெல்வியா இருக்கட்டும், எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு வழக்கும் எப்படி கையாளப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கூட பயம் வந்து தொத்திக்குது எனக்கு. அப்படி பார்த்து தமிழ்நாட்டு எந்த விதத்துல பாதுகாப்பா இருக்கு? ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதே தடுக்கப்படவில்லை. பெண்களுக்கு எதிரான ஆபத்துகள் இன்னும் அதிகரித்திருக்கு. இந்த ஒரு 6 எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த ஒரு 7-8 வருடங்களாகவோ இல்லவோ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் ஆபத்துகளும் அதிகரித்திருக்கின்றன. ஆணவ கொலைகள் வந்து நடு ரோட்ல வச்சு வெட்டுறாங்க. இது எந்த விதத்துல பாதுகாப்பான ஊர் அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல கண்டிப்பா சாரி சாலினி, when you compare to other state, நிச்சயமா நீங்க ஒரு 2 சம்பவம் தான் நீங்க கை காட்ட முடியுமே தவிர எந்த பெண்ணும் டாக்ஸில போனா பயப்படக்கூடிய இடம் தமிழ்நாடு கிடையாது. எந்த பெண்ணும் கால் டாக்ஸில போனாலோ லேட்ல ஆணவ கொலைகள் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய தலங்கள். ஆணவ கொலைகள் வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா உடுமலையில கூட அந்த பெண்ணை பெத்தவங்க தான். இந்த ஜாதி மதம் அப்படிங்கிற உணர்வு இன்னும் நம்ம நாட்டுல இருக்கிறதுனால தான் இதே போல ஆணவ கொலைகள் கூட வருது. அந்த பெண்ணை பெத்தவங்க தான். நான் அதே சமயத்தில் இன்னொன்னு சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், படிக்கிற வயதில் தயவு செஞ்சு படிக்க. கால்யாணமும் தப்பு இல்ல, காதல் தப்பு இல்ல, எதுவுமே தப்பு இல்ல. ஆனா பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை படிக்க அனுப்பும்போது எதுக்கு 21 வயசுன்னு வச்சிருக்கோம்? இல்லங்க, 21 வயசு பெண்களுக்கு திருமணம் ஏன்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம், அவங்க உடல் ரீதியா உள்ள ரீதியா பக்குவப்படணும் முதல்ல. மேடம் அதை விடுங்க. இப்ப அரசின் இதுபடி பெண்களின் மன வயது என்ன 18 21 சரியா? 21ல கூட கல்யாணம் பண்ணிட்டான்னு கூட வச்சுக்கோங்க. 21 வயசுல முழுதூர்பேட்டை ஏரியால 21 வயசுல 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது. பெரும்பான்மையாவே நடக்குது. அவங்க உடல் அளவுல அவங்க ப்ரிப்பேர்டோ இல்லையோ 18 வயசுல 17 வயசுல 16 வயசுல இருந்து கல்யாணம் நடந்து. நான் சமூக நல சேர்மனா 2 முறை இருந்திருக்கேன். எத்தனையோ கல்யாணங்களை நாங்களே தடுத்து நிறுத்திருக்கோம். எண்ணிக்கை வந்து ஒரு பக்கம் தடுத்து விழிப்புணர்வு வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாலும் அந்த பக்கம் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கல்லூரியுடைய 1ஆம் ஆண்டு போகும்போது கல்யாணம் பண்ணி அனுப்பக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆய்வே பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னா அங்க போனா காதலிக்கும் வேற சாதி பெண்ணை பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி அனுப்பக்கூடிய பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு வந்து இல்ல ஒரு நிமிஷம் லவ் பண்ண வேண்டாம்னே சொல்லல, காதலிச்சு படிக்கணும்னு சொல்றாங்க. இல்ல காதலிங்க, காதல் என்பது வாழ்க்கையில ஷாலினி ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காதலிச்சீங்கன்னா தைரியமா போராடுங்க, டெஃபினட்டா போராடுங்க. அப்பா அம்மாட்ட போய் சண்டை போடுங்க, நான் படிப்பை முடிக்கிறேன் ஆனா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். என் மனசு இல்ல. நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். புதியதா நம்ம கூட சேர்ந்து இருக்கிற திவ்யாவுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம். பெண்கள் வந்து காதலிச்சாலுமே அதுக்கு எதிர்த்து போராடுற ஒரு களம் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படுறது இல்ல. இதுவே ஒரு பையன் வந்து லவ் பண்றாங்கன்னாக்கா வீட்டுல நிச்சயமா வந்து ஒத்துக்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஆனா இதுவே ஒரு பொண்ணுக்கு வந்து அது அப்படி கிடையாது. இதே மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு 2-3 தடவை 2-3 பொண்ணை வந்து காதலிக்கலாம். அது வந்து சமூகத்துல வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு பொண்ணு அப்படி பண்ணா 2 பேரை லவ் பண்ணிட்டாலே அவ வந்து ஒரு நடத்த கெட்ட பொண்ணு அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் அவளுக்கு கிடைக்குது. லவ் பண்ணலமா பார்த்தாலே அப்படிதான் பேசுறாங்க. பார்த்தாலே அதேதான். நீங்க வந்து லவ் பண்ணாலோ பிரேக்கப் ஆனாலோ என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டா திரும்பி பார்த்தாலோ, ஏன் ஒரு பொண்ணும் வந்து ஒரு மனசு இருக்கிற ஒரு உயிர் தானே அவங்களும், ஏன் வந்து அவங்கள வந்து ஒரு ஆணுக்கு நிகரா பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பெண் காதலிச்சு திருமணம் பண்றது வேற ஜாதியை விட்டு பண்றது அப்படிங்கிறது வந்து இவங்க யார் தீர்மானிக்கிறது? அதுவே பெண்கள் மீதான ஒரு அடக்குமுறை தானே. நீ இந்த ஜாதியை விட்டு இந்த ஜாதி உடைக்க கூடாதுன்னு சொல்றீ, நீ உங்களை கொலை பண்ற, அதுவும் நடு ரோட்ல இப்ப அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு டைம் கிடைக்கல போராடலாம் கிடையாது. நீங்க கௌசல்யாவோட ஸ்டோரி எடுத்தீங்கன்னா கௌசல்யாவோட ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. கௌசல்யாவோட ஸ்டோரி என்னாச்சு, அவங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவங்க அப்பவே திருமணம் பண்ணலாம் ஆசைப்படல. அவங்க வந்து பொறுமையா திருமணம் பண்ண
பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. காதல் செய்தி வீட்டுல தெரிஞ்சோன்னே வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. கௌசல்யா வேற வழி இல்லாம போய் திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி வாழ்ந்த பிறகு கூட அந்த ஒரு 6 மாத காலங்களில் எவ்வளவு கொடுமைகள், அவங்கள வந்து மாந்திரிகர்கள் கிட்ட கூட்டு போறதுல இருந்து அம்மா அப்பாவே அவங்களை கடத்துறதுல இருந்து அவ்வளவு சம்பவங்கள் நடந்து ஒருத்தரையும் காவல்துறையில போய் அந்த மாச காலமா காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனாலும் காவல்துறை அதை பத்தி அவ்வளவு கவலைப்படுறது இல்ல. கடைசியில அந்த குளிர் விட்டு போச்சுன்னு தெரியுமா, அந்த குளிர் விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து இவங்க நம்ம மேல நடவடிக்கை எடுக்கலாம், நம்ம என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நடு ரோட்ல வச்சு வெட்டுறாங்க. இதுதான் வந்து கௌசல்யாவோட இது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ வந்து நல்ல பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க, நார்மலா ஒரு பொண்ணு நிக்கிற, உன்னை வெட்டினா அதை நான் வன்கொடுமை, அதை நான் கொடுமைன்னு சொல்லுவேன். நீ காதலிச்சு போய் பண்ணா நீ தெனாவட்டு உனக்கு வந்து உடம்புல திமிரு ஏறிடுச்சு, உன்னை கொலை பண்ணா தப்பு கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி கண்டிப்பா இல்ல, அது நீங்க சொல்லக்கூடிய இந்த கேள்வியானது ஒரு பாதுகாப்பு நமக்கு வந்து காவல் நிலையம், குறிப்பா நீங்க கௌசல்யா கிட்ட நீங்க சொன்ன இவ்வளவு சம்பவமும் நான் அவங்கள தனிப்பட்ட முறையில் பல இன்டர்வியூக்களை அவங்கள்ட்ட பேசும்போது கௌசல்யான்னு இல்லை, திவ்யாவுக்கு நடந்ததுல ஆரம்பிச்சு திவ்யா இளவரசன்லேருந்து பல கதைகள் இங்க இருக்கு. ஆனா காவல்துறை வந்து ஒரு பெண்கள் போய் வந்து ஒரு புகார் கொடுக்கும் போதோ இல்ல பெண் வீட்டார் போய் கொடுக்கும் போதோ அதை எப்படி அணுகுகிறார்கள், காவல்துறைக்கு அது குறித்த ஒரு புரிதல் முதல்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அணுகிறதே கிடையாது. அது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு வந்தானா அவளை மனசளவுல அணுகணும், ஒரு சைக்கலாஜிக்கலா அவளை ட்ரீட் பண்ணணும். ஆனா அங்க வந்து அவளை ஒரு ப்ராடக்டா ஒரு பொருளா தான் அணுகுறாங்க. ஒரு இது வந்து தமிழ்நாட்டுல வந்து 2-3 கேஸ் தான் இவ்வளவு பெருசா மேஜரா இருக்குன்னு சொல்றாங்க. பதிவு ஆகாத கேஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு சைல்டு விக்டமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும், அது எப்படி வெளியில வரும்? ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் யோசிச்சு பாருங்க, எப்படி வந்து வெளியில பப்ளிக்கா அப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க? அவமானம். நாளைக்கு அந்த குழந்தை போய் படிக்கணும், ஒரு பெண் குழந்தை போய் படிக்கணும், சமூகத்தை இது பண்ணணும், நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை ஒருத்தர் ஏத்துக்கணும், அவங்க குடும்பமே ஏத்துக்கணும் அந்த பொண்ணை. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்படுறா அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியாவோ அந்த பொண்ணாவோ வந்து சொல்ற வாய்ப்புகள் வந்து கம்மி. அதுக்கான இது வந்து நம்ம சொசைட்டில இன்னுமே கொண்டு வரல. ஒரு பாதிக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்ட பெண் வந்து போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறான்னா அவங்க கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்கு, உன்னை எங்க தொட்டான், எப்படி இருந்தது உனக்கு, அப்ப இதுதான் வந்து அந்த லாயர்ஸ் கேக்குறாங்க. அப்படி இது வந்து கண்டிப்பா கேட்கப்படாது. ஒரு கற்பழிப்பு கேஸ்லயுமே கேட்க மாட்டாங்கம்மா. அது நிச்சயமா கேட்கப்பட்ட கேள்வி. நான் விசாரணையின் போது அவங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா, அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்கப்படுகிற ஒரு கேள்வி பெண்கள் நிறைய பேர் கொடுக்கிற ஸ்டேட்மென்ட், இதுக்காகவே யாரும் வெளியில வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணா நான் வந்து புகார் கொடுக்கிறேன், என்ன வந்து இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டான் அந்த ஒரு சூழ்நிலையில. அதுக்கான வாய்ப்பை ஏன் உங்க சட்டம் இது பண்ணி கொடுக்க மாட்டேங்குது? பெண்கள் வளரணும்னா சும்மா வளர மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நாம தான் உருவாக்கி கொடுக்கணும். விசாரணையின் போது இது போன்ற கேள்விகள் வருவது, காதலிக்கிறத பத்தி அந்த குடும்ப சூழலை பத்தி எல்லாம் கேட்பாங்களே தவிர எங்க தொட்டா அப்படிலாம் எப்படிமா விசாரணைகள்ல அந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறது உண்மைதான். அதனாலதான் மீண்டும் மீண்டும் பல இடங்கள்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து கோட் பண்ணப்படுகிறது. 6 பெண்கள் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. மிட் நைட்ல ஒரு பொண்ணு மேல் பர்த்ல இருக்கிற பொண்ணு எல்லாம் படுத்திருக்காங்க. கீழே இருக்கிற பொண்ணு வந்து ஒரு லேடி எழுப்பி சொல்றா, கூட வந்த பொண்ணு கிட்ட சொல்றா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவு நடக்குது, கீழே ஒருத்தன் இந்த மாதிரி பண்றான். சரி 6 பெண்கள் இருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் குரல் உயர்த்தணும்னா அவன் சைலண்ட் ஆயிடுவான், பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரம் எல்லாரும் கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு 8 சார்ஜன் வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல, ராணுவ ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும், அப்ப நம்ம காப்பாத்திடுவாங்க. ஆனா அந்த 8 பேரும் அந்த வண்டி இறங்குற வரைக்கும் அந்த பெண்களை வந்து வன்புணர்ச்சி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அவங்க கேஸ் கொடுக்கும் போதும் யாருமே 2 பேரும் அந்த பெண்களை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேஸ் வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அந்த பெண்களை வந்து கேட்கக்கூடாத வார்த்தை, ஏன்னா அந்த வழக்கு நடத்த வழக்கறிஞருக்கும் தெரியும் அந்த பெண் எந்தெந்த ரீதியில துன்புறுத்தப்பட்டிருப்பான்னு தெரியும், அந்த போலீஸ்காரருக்கும் தெரியும், அந்த ஜட்ஜுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே அதை வந்து ஏத்துக்க தயாரா இல்லை. நீ காதலிக்கிறியா, ஓ அப்ப நீ ஒழுக்க குறைபாடு உள்ள, இதுதான் வந்து பெண்கள் மேல முத்திரை குத்தப்படுதே தவிர அவருடைய ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு? முதல்ல பெண்களை பத்தி நிர்ணயிக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க? சுகிதா, இப்போ இவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் கூட சொல்லல. இந்த மாதிரி காது வழி செய்தி பார்த்தேன், நியூஸ் பேப்பர்ல படிச்சேன்னு சொல்றேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு இல்லையா, NCRB பியூரோ இருக்கு. அவங்க வந்து நம்ப தகுந்த வட்டாரம் தானே, அவங்க வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் தானே. அப்போ அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல வந்து ஒரு 500 கேஸ் இல்ல ஒரு 1000 கேஸ் எடுத்து அவங்க ஆவணப்படுத்துறாங்க. அவங்க எந்த டைம் FIR ஃபைல் பண்ணதுல இருந்து எந்த டைம் ஒரு பொண்ணு டாக்டர் செக் பண்ணாங்க வந்து குறிப்பா வந்து இங்க என்ன நடக்குதுன்னா, தேசிய குற்றவியல் ஆவண மையம் வந்து ஆவணப்படுத்துறதுடையது வந்து நாம அதை சொல்றோம், அது நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவேர்னஸ் வந்துருச்சுன்னு நம்ம சொன்னாலும் பெரும்பாலும் வரதே இல்ல, பதிவு செய்யவே படுறது காவல் நிலையங்களோடய முடிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. வந்து எந்த கோர்ட்லயும் நடக்கும் போதும்
பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மைனரா இருந்தாங்கன்னா தையல் மிஷின் கொடுத்து அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் நிச்சயமா கற்பழிப்புகள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பாலியல் பலாத்காரம் அல்லது பாலியல் வன்புணர்வு அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சுகிதா, மொத்தம் நடக்கிற பாலியல் வன்புணர்வுகளை 17% கேஸ் தான் வந்து தமிழ்நாட்டில இருந்தே பதிவு செய்யப்படுது. 100 கேஸ்னா 17% தான் பதிவு செய்யப்படுது. அதுல தலித் பெண்கள் அப்படி அவங்களுக்கு ஆச்சுன்னா 5% கேஸ் தான் வந்து பதிவு செய்யப்படுது. நான் வந்து நம்பர் பேசுறேன். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து 10% கேஸ் வந்து சொந்தக்காரங்க அம்மா அப்பா வந்து கேஸ் கொடுக்காதுன்னு சொல்லி மானம் போகுதுன்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் 27% கேசஸ் வந்து போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து குற்றம் இழைத்தார்களோ அவங்களுக்கு ஆதரவா போய் நீங்க வந்து உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி போலீஸே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கேசஸ்ல வந்து இவங்க வந்து இது நாம தொடர்ந்து இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு விஷயம் நாங்க பதிவு பண்றோமா, இந்த குழந்தைகளை நாங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுதான், இந்த குழந்தைகள் இந்த பாடுபடுத்துறவங்களுக்கு நாங்க நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கிறோம், ஜாமீன் வழங்க கூடாது. அதே போல அந்த கேஸ் உடனடியா முடிக்கப்பட்டு ஏன் தூக்கு தண்டனை வேண்டாம் கூட சில பேர் போராடுறாங்க. ஆனால் இதே போல செய்யறவங்கள நீங்க உடனே தூக்கல போடுங்க, உடனே தூக்கு தண்டனை கொடுங்க. நிச்சயமா குற்றம் மரண தண்டனை வேணுமா வேணாமா இன்னொரு தளத்துல விவாதிக்கலாம். ஜாமீன் கொடுக்க கூடாதுப்பா. நான் கேக்குறதுதான், குழந்தைய இந்த மாதிரி கொடூரமா பண்றவங்களுக்கு தயவு செஞ்சு எந்த அட்வொகேட்ஸும் உங்களுக்கு வாதாடக்கூடாது, எந்த கோர்ட்டும் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. கடுமையா தண்டனை கொடுத்தால் நிச்சயமா இவங்களுக்கு என்னன்னா யாரோ ஒரு வக்கீல் போறாங்க ஜாமீன்ல எடுக்கிறாங்க அப்படின்னு ஷாலினி சொல்ற மாதிரி தைரியம் வருது. அந்த விஷயத்துல நாங்க தெளிவா பலமுறை சொல்லிட்டோம். இதே போல குழந்தைகளை மனசாட்சி இல்லாமல் மிருகத்தனமா வதை செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் நிச்சயமா கொடுக்கப்படும். அதாவது மட்டும் இல்ல, பெண்கள் கூட எல்லா ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னா உடனடியாக வந்து உடனடியா பெண்கள் அதுக்கு போராடணும், மாதர் சங்கம் வந்து போராடணும், இல்லைன்னா ஒவ்வொரு அரசியல்ல இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு வந்து போராடணும், இல்ல தேசிய மகளிர் ஆணையம், இல்ல NHRC நோட்டீஸ் அனுப்பணும், இப்படிதான் இருக்கு. அதே தமிழ்நாட்டுலன்னு வரும்பொழுதும் இங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய மகளிர் ஆணையம் என்ன செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்ப நான் வந்து CR சரஸ்வதி மேடம் கிட்ட வைக்கிறேன். மகளிர் நீங்க ஜனநாயக மாதர் சங்கத்தை எடுத்துக்கங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பெண்கள் எவ்வளவு கேவலப்படுத்தப்படுறாங்க. ஏன் இது வரைக்கும் அவங்க ஒரு குரல் கூட கொடுக்கல? ஏன் ஜனநாயக மாதர் சங்கம்னு ஒரு பெரிய அமைப்பு இந்தியா லெவல்ல இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அதற்கு பல அரசியல் கட்சியில் இருக்கவங்க இருக்காங்க. இன்றைக்கும் ஷாலினி சொல்றபடி, லதா சொல்றபடி, சகோதரி சொல்றபடி பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தக்கூடிய காட்சிகள், யாரோ குளிக்கிறது எடுத்து ஒரு நடிகையோட தலையை வச்சு குளிக்கிறாங்கன்னு காமிக்கிறது. அப்ப நடிகைனா காமிச்சிடலாமா? அப்ப ஜனநாயக மாதர் சங்கம் போராட மாட்டீங்களா? அரசியல் இருக்க பெண்கள்லாம் என்ன வேணா பேசலாமா? அவங்க போராட வருவதுங்கிறது வேற. நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், அதாவது ஒரு மகளிர் ஆணையம் ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி. தான்ப்பா செயல்பட முடியும். பெண்கள் வந்து நம்ம மேல எந்த துறையை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கை ஒரு பெண்ணை ஒருவர் பொதுல ஒரு சோசியல் மீடியாவிலயோ இல்ல பொது வாழ்க்கையில கேவலப்படுத்துறாங்கன்னா எவ்ரிபடி ஷுட் ஜாயின். எல்லாரும் சேர்ந்தால்தான் அதை தடுக்க முடியும். யார் என்ன பண்றாங்க பார்த்துட்டு, அவங்களே இந்த ஃபேஸ்புக் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அப்படியா அது நடிகை படமா சரி இவங்க அரசியல்வாதியா சரி அவ்வளவுதானே சொல்றாங்களே தவிர இன்னொரு மாதர் சங்கம் சரி எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. சரி, ஆனால் ஒரு அரசை நம்பி இருக்கக்கூடிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருந்து நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். உங்களுக்கு நடந்த சம்பவத்திலேயே நீங்க நேரடியா போய் சைபர் கிரைம்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனால் உங்களுடைய கட்சி உங்களுக்காக என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம பின்னாடி யாரு நிக்கிறா, நமக்கு யாரு சப்போர்ட் பண்றா? என்னோட பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறது என்ன கட்சி தான் எனக்கு கொடுக்க சொன்னது. நான் கூட பரவாயில்ல, இல்ல யூ ஹேவ் டு கோ அண்ட் கிவ் a complaint. இது பொதுமக்களுக்கு தெரியணும். என்ன வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பிரச்சனைனா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு இன்னைக்கு. இந்த நெட் கால்ஸ்னு ஒன்று பண்றாங்கம்மா. அந்த ஒரு லேப்டாப்பை வாங்கி ஒரு சிப்பை சொருகிட்டு நெட் கால்ஸ்னு ஒன்று பண்றாங்க. இப்போ நான் என் ஃபோன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதில் வந்து +4 +3 இங்கே வந்து உட்காந்து பண்ணா லண்டன்லேருந்து வர மாதிரி ஜெர்மன்லேருந்து வர மாதிரி போய் வருது. அவங்க பேசுற வார்த்தைகள் ஒரு தாய் தன் வீட்டில் இருக்கான்னு நினைச்சாங்கன்னா சத்தியமா பேச மாட்டாங்க. அவங்கள நான் மனிதராக கூட மதிக்க விரும்பல. என்ன பிரச்சனைனா இந்த நெட் கால்ஸ் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததை வச்சு they are misusing that. அதை நம்ம கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் நமக்கு வரலைங்கிறது தான் உண்மை. அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ற கும்பல் இன்னைக்கு
பெய்டு பீப்புள், ஒரு கும்பல் வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு பண்றதுக்கே ஒரு கும்பலுக்கு நிக்கிறது. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க சொல்ற மாதிரி யாருமே வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்கன்னா மேஜர் ரீசன் ஒன்னு இருக்கு. ஒன்னு காவல்துறை நம்மள எப்படி நடத்துறதுங்கிறது பிரைமரி. செகண்டரி ஒரு மேஜர் ரீசன் அது பெருசா என்ன இருக்குன்னு பார்த்தா, இப்போ நான் அரசியல் ரீதியா நான் எழுதுறனோ பேசுறனோனா என்ன இன்னொரு ஒரு அரசியல் ரீதியா எதிர்க்கட்சியோ இன்னொரு அரசியல் அமைப்புக்குள்ள தான் என்ன திருப்பி வந்து கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. இப்போ நான் வந்து ஜல்லிக்கட்டு டைம் இல்ல இது இப்ப நாம எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட பெண்கள் சதவிகிதம் பயன்படுத்தக்கூடிய இந்த டெக்னாலஜிக்குள்ளேயே நாம வரோம். ஆனால் இதை தாண்டி இன்னொரு ஒரு பெண்கள் உலகம் இருக்கு, கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு போராட்ட காலத்துல அது வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி மெரினாவுல உட்கார்ந்துருக்கவங்களா இருக்கட்டும், கூடங்குளத்துல 1000 நாட்களுக்கு மேல உட்கார்ந்துருந்தவங்களா இருக்கட்டும், தற்சமயம் நெடுவாசல்ல உட்கார்ந்துருக்கவங்களாக இருக்கட்டும், இந்த பெண்கள் வந்து இந்த போராட்ட காலத்துல வந்து நிக்கிறது, அவர்கள் வந்து ஒரு போராளியா தன்னை மாற்றிக்கொள்வதுங்கிறது வந்து அவரும் எளிதான விஷயம் இல்ல. நம்ம திரும்ப திரும்ப இந்த ஷோவோட ஒட்டுமொத்தமா திரும்புறது வந்து வெறும் சைபர் சைடு இருக்கிற பிரச்சனையை மட்டும். இதோடைய சதவிகிதம் இது பேச வேண்டிய ஒன்று, வருங்காலத்துல இதோடைய த்ரெட் தான் அதிகமாக இருக்க போகிறது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு ஒரு உலகம் இங்க இருக்கு. அது வந்து கிராமங்கள் சூழ்ந்த இந்தியாவில் நம்ம அதை பத்தியும் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? பெண்கள் போராட்ட காலத்தில் முன்னாடி வரதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இது. ஏன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்ப அம்மா சொன்னாங்க நான் வந்து முன்னாடி வரேன்னா எனக்கு பின்னாடி என்னோட கட்சி தான் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து இதை நான் சொல்ல முடியாது, சகோதரி சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியா அவங்க ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், மேபி ஐடில ஒர்க் பண்றாங்க இருக்கலாம். ஸோ அவங்க ஏன்னா எனக்கு பின்னாடி என்னோட கம்பெனி வருமா, என்னுடைய குடும்பம் வருமா அப்படின்னு வந்து நாங்க எனக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சு நான் போராட முடியும். ஆனா இன்னைக்கு நெடுவாசல் உட்கார்ந்துருக்க பெண்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களிலும், கிராமத்து பெண்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நாத்து நடுறதுல இது மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு டிவி பாக்குற பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க இவ்வளவு அழகான விஷயங்கள், இத்தனை விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்களா. ஸோ அங்கதாங்க நிக்குது பெண்ணினுடைய வளர்ச்சி. பெண்ணோட வளர்ச்சி வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை, வெளியில இந்த மாதிரி வந்து பேசுறதுல கிடையாது. நிச்சயமா அவங்கவுங்க கட்டத்துல இருந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள்ல பெண்கள் கலந்துக்கிறது ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா பெண்கள் கலந்துக்கிட்டா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு, அதாவது எப்படின்னா பெண் குரல் எடுத்தா ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்குங்கிறதுல வந்து எனக்கு மாற்ற முடியாத ஒரு கருத்து. எனக்கு சொந்த ஒரு புதுக்கோட்டை. பொதுவா எங்க செட்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியிலே வரமாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்சின்னு சொல்லுவோம், வெளியிலே வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய பூமியை காப்பாத்த, விவசாயத்தை காப்பாத்த எனக்கு செட்நாட்டு பெண்கள் வந்து அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருந்தால் எனக்கு அப்புறம் என்னோட எதிர்காலத்துல, ஏன்னா விவசாயம் வேணுமா, கண்டிப்பா நமக்கு வந்து பெட்ரோல் வேணும், டீசல் எல்லாம், அதே சமயம் விவசாயமும் வேணும். ஸோ இன்னைக்கு பெண்களுடைய பங்களிப்பை பார்க்கும்போது, நான் நெடுவாசலும் சரி எங்க ஜல்லிக்கட்டுலயும் சரி பெண்களுடைய பங்களிப்பு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தே ஆர் கம் அவுட். இப்ப பெண்கள் வெளில வர ஆரம்பிச்சாங்க. இலக்கியத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து போருக்கெல்லாம் கூட போயிருக்காங்க. நம்மளுக்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு. நடுவுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது என்ன ஒரு பழக்கத்தால வந்து அவங்கள வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. நிறைய பழக்க வழக்கங்களால வெளில போக கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா திருக்குறள்லயும் திருவள்ளுவர் வந்துட்டு பெண் உரிமை பத்தி எல்லாம் எதுவுமே சொன்னது இல்ல. இது வந்து 8ஆம் வகுப்புல எங்க தமிழ் ஆசிரியர் சொன்னது. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண் அடிமைங்கிற ஒரு விஷயம் இல்ல. அதனால பெண் உரிமையை பத்தியும் திருவள்ளுவர் இல்ல. அந்த காலத்துல நீங்க வந்து வித்தியாசமான ஒரு மறுபடியும் வந்து இப்ப வந்து பெண்கள் வந்து திரும்ப போராட்ட காலத்துக்கு வரது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் ஒரு வாரமும் நான் அங்க இருந்தேன் மெரினால. ரொம்ப பெருமையா இருந்தது. அப்ப நிறைய பெண்கள் முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் வந்திருந்தாங்க. நானும் தனியா தான் போயிருந்தேன். அங்க போயிட்டு நாங்களே ஒன்னா சேர்ந்து மறுநாள் பார்த்தா நிறைய பெண்களோட பங்களிப்பு நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா பெண்களும் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். சுகிதா, இது எந்த வகையில ஆரோக்கியம்னு யோசிங்களேன். ஒரு ஆண் முன்னின்று ஒரு போராட்டத்தை தொடங்குறாங்க. அது நெடுவாசலோ இல்ல ஜல்லிக்கட்டோ எதுவோ சரியா, உன் போராட்டத்துக்கு நீ பெண்களை வந்து கூப்பிடுற, அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. உன்னோட ஆம் என்று தலையாட்டும் பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற. என்ன சொல்ற, நான் வந்து இவ்வளோ நாள் நீங்க பெண்களுக்கு நீங்க முதல்ல பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாரு? அது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. எங்கள் பாதுகாப்பு எங்கள் கையில் உள்ளது. அது ரெண்டு இல்ல. அதாவது அப்படியான எந்த பெண்ணும் வந்து எனக்கு பின்னாடி ஒரு ஆண் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லல. நம்ம பொதுவான கருத்தா தான் நம்ம முன்வைத்தோம். நான் வந்து நீ ஆம்னு சொல்ற, நீ ஒத்துக்கிற இடத்துக்குலாம் நானும் ஒத்துக்கிறேன். இந்த போராட்டத்தை கலந்துக்கும் போது எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் இல்லையா? நான் கூட ஒத்துக்காத இடத்துல எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல. நான் உன்னை எதுக்குற இடத்துல எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறியா? இதே த்ரிஷா என்ன பண்ணாங்க, சில நடிகைகள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பேசுற நடிகைகளை அதே போராட்டத்துல இருந்தவங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி சித்தரிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், உன் கூட ஒத்துக்கிட்டா ஆம் என்று தலையாடுற பெண்களை மட்டும் நீ இப்ப மரியாதையா நடத்துற இல்லன்னு சொல்லி உனக்கு எதிர்கருத்து எந்த ஒரு விஷயத்திலையும், இந்த விஷயம் போராட்டங்கள் விஷயம் வேற எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு. நீ ஏன் போராட்டம்னு பாக்குற? போராட்டத்தை தவிர பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? போராட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, இல்ல போராட பெண்களுக்கு வந்து உரிமை இருக்கிறதா
அப்படிங்கிற இடத்தை தாண்டி ஒவ்வொரு பெண்ணுக்குமான தினசரி வாழ்க்கையுடைய போராட்டமானதே இங்கே வந்து தீர்மானிக்கக்கூடியதே வந்து அவருக்கு தன்னுடைய வீட்டில் ஆரம்பித்து அலுவலகத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுடைய பங்கு என்ன நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தில் அதிகம் வந்து பெண்களுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு நாம் சொன்னாலும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்து இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, இதே 4 சீட்டு டெய்லி போடப்படுகிறது, ஆனால் எத்தனை பேர் பெண்கள் டெய்லி இந்த 4 சீட்டில் உட்காரோங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் நீங்கள் என்னன்னு இல்லை, இதில் நான் ஒரே ஒரு கருத்து முதல்ல முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ பெண்கள்னாலே இப்போ நான் எப்படி சொல்லலாம், பெண்ணடிமைன்னு சொல்லி பேசினாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இலக்கிய காலத்தில் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு நசுக்கப்படலை. அவங்க வந்து தன்னுடைய இதை பதிவு பண்ணாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இடைப்பட்ட காலத்துல தான் இந்த பிரச்சனைகள் வந்துருச்சு. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சில சடங்குகள்னு சொல்லி பெண்கள்னு வரும்போதே ஒரு சடங்குகள்ன்றது வந்துடும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இல்லையா? இன்னைக்கு நான் இந்த தாலி செயின் போடுறேன் அப்படின்னா இதுக்கு உண்டான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே. இது இயல்பு, எல்லாருக்குமே இருக்கு. அதை கழட்டி வைக்கிறவங்க இருக்கட்டும், அது வேற வேற விஷயம். அதான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சில கட்டுத்திட்டுக்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண் வந்து வயசுக்கு வராங்க, சாரி அது எப்படி பதிவு பண்ணது எனக்கு தெரியல, ஒரு பெண் வந்து பெரிய பிள்ளை ஆகிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு விமர்சனையான சடங்கு. எதுக்காக இதுன்னா, அந்த பெண் வந்து உடல் ரீதியாக ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அதாவது அவளுடைய மனசு முதிர்ச்சி அடையணும். இதுக்கெல்லாம் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து ஒதுக்குனாங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்கி அவளுக்குன்னு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இதுக்காக கொண்டது. அந்த நேரத்தில் வந்து அவங்க தாய் வீட்டிலேருந்து வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. இதை மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சீர் செனத்தி இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்து இதனால் பெண் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. ரெண்டாவது வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த சீமந்தோன்னு சொல்லி நம்ம இதில் இருக்கும். இது வந்து எல்லா பெண்களுமே அதை கடந்து வந்திருப்பாங்க. அந்த நேரத்துக்கு வந்து எதுக்காக அந்த 8வது மாதம் பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்றப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தன்னுடைய நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின் நீங்க சொல்ல வர்றது அறிவியல் ரீதியான உடல் ரீதியாக பெண்களுக்கு தேவையான விஷயம். அதனாலதான் ஆனா ஒரு காலகட்டத்துல சடங்குகள் அதிகமாயிடுச்சு, இந்த உடல் ரீதியான இந்த கவனிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படிங்கிறது இறுதியாக நிகழ்ச்சியில நமக்கு முடிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க கணவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சகோதரன் நான் பார்த்ததுல என்னன்னா, அவர் கணவர் உதவி இல்லாமல் நிச்சயமா வர முடியாது. உண்மைதான். எல்லா பெண்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு உருவத்துல ஏதோ ஒரு உறவின் பேர்ல இருப்பாங்க. இறுதியாக நீங்க தாமதமா வந்ததுனால உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிடுங்க. இது வந்து பெண்கள் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சமூகத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு தாய் வந்து ஒரு ஆண் குழந்தையை வளர்க்கும் பொழுதே வந்து பெண் வந்து தனக்கு நிகரானவள் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீட்டுல அப்பாவும் வந்து அம்மாவை வந்து நல்லபடியா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஒரு பையன் வந்து நீ வந்து உங்க அம்மாவை எப்படி ட்ரீட் பண்றீங்கிறத பார்த்து தான் வளர்றான். நாளைக்கு நீங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு அம்மா பேச்சு கேட்காத, அம்மா அவ அப்படிதான் சொல்லுவா, நீ போடி, நீ என்ன பண்றதுன்னா அந்த பையனை நினைப்பான் நம்மளும் ஒரு பொண்ணை வந்து இப்படிதான் ஆதிக்கம் செலுத்தணும்னு தான் அவன் வளருவான். சோ இது வந்து வீட்டுல இருந்து ஒரு தாய்க்குமான கடமை தான் நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணுடைய கடமை தான் வளர்க்க வேண்டும். இறுதியாக மாற்றத்தை நோக்கினா உங்களுடைய கருத்து ரொம்ப குறுகிய. இருங்க ஷாலினி, டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லா துறைக்கும் பெண்கள் வாங்க. சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். சக்தி, அதுக்கு தான் நமக்கு பேரே சக்தி தான். சக்திக்கு தான் அதை தாண்டக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ தைரியமா வாங்க, எல்லா துறைக்கும் வாங்க. நிச்சயமா இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில பாக்குறதுல சமூக வலைதளம் கொஞ்சம் பேரா திருந்துவாங்க, பெண்களுக்கு இனிமேல மரியாதை கொடுப்பாங்கன்னு இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களை கேட்டுக்கிறேன். பெண்கள் மாற்றத்துக்கான பெண்கள் எதை நோக்கி மாற்றம் வந்து அடிக்கடி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாற்றம் மட்டும்தான் உலகில மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான வன்கொடுமைகளை தயவு செய்து நிறுத்திக்கோங்கன்னு தான் சொல்றேன். பெண்ணை வந்து நீங்க நதியா பார்க்க வேண்டாம், கடவுளா பார்க்க வேண்டாம், அதை நிறைய உருவகப்படுத்தி நீங்க பார்க்காதீங்க. பெண்ணா பாருங்க, ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள மனுஷியா பாருங்க, போதும், அது போதும். ஷாலினி, இறுதி கருத்து. பெண்ணுடைய விடுதலை பெண் கையில தான் இருக்கு. நான் வந்து ஆண்கள் இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்றது இரண்டாவது பட்சம். முதல் பட்சமே நான் சொல்றேன்னா பெண்கள் விடுதலை பெண்கள் கையில தான் இருக்கு. இது என்னோட உடம்பு, என்னோட உடலோட வடிவம், அழகு எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். என்னோட உடம்பு இதை பத்தி ஒருத்த கொச்சையா பேசினா எனக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா, அது உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு பெண்கள் வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும் இனிமே. அதே மாதிரி விடுதலை பெண் கையிலேயே இருக்கு. ஏன்னா ஓனா எப்படி ஆட்டுக்குட்டிக்காக வைத்திருக்கிறீங்க. தொடர்ந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில நாம பேசியதுடைய ஒட்டுமொத்த சாராம்சம், மாற்றத்தை நோக்கி நாம் துணிந்து போராட வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் நமக்கு தேவை. அதை தாண்டி நம்மளுடைய தற்சார்பு, பொருளாதார சுதந்திரம் என்பதும் சம வேலை வாய்ப்பு, அதிகார பகிர்வு இவை அனைத்தும் கிடைக்கும் பட்சத்தில் தான் ஒரு பாதுகாப்பான பெண்கள் வாழ்வதற்கு தகுதியான தேசம் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுவதற்கான ஒரு கலந்தாலோசனையாகவே இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.